ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி எபிசோடு வந்து ஓரளவு பெட்டராக இருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா பிரின்சிபல் மேம் காவேரி கிட்ட குட்டி காவேரியை நீங்கள் தனியாக ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லும்போது காவேரிக்குமே ரொம்பவே கவலையாக இருந்தது. இது சாரதாம்மா கிட்ட சொல்லும்போது சாரதாம்மா நேராக பிரின்சிபலை பார்த்தே சொல்லிட்டாங்க, இது குட்டி காவேரி என் பொண்ணோட பொண்ணு தான், நீங்கள் இப்படி அவங்கள சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சு. அதனால் மறுபடியும் நீங்கள் இப்படி சொல்லாதீங்க, பாசமாகவே பேசணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி புரிய வைக்கிறாங்க. பிரின்சிபலும் புரிஞ்சுக்கிறாங்க. காவேரி கிட்ட மாட்டிக்கிறாங்க சாரதாம்மா. கொஞ்ச நாளாகவே சாரதாம்மா ஃபேன்ஸ் நிறைய பேர் அதிகரிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க தான் நிறைய நல்லது செஞ்சிகிட்டு இருக்காங்க. அப்புறம் காவேரி கேட்டோடனே நான் தயிர் கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. அப்புறம் ஜாலியாக அம்மாவை பொண்ணும் வெளியே வர்றாங்க. விஜய் கேட்குறாங்க, பிரின்சிபல் மேம் தான் பேசுனாங்கள்ல, நீங்கள் எதுக்காக அம்மாவோட சேர்ந்து வரீங்க, பார்த்தா அவங்கள திட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை, பிரின்சிபல் மேமே என்னை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க பார்த்துக்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. ஷாப்பிங் போகிறோம், நீங்களும் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்னொரு முக்கியமான ஹைலைட்டான எபிசோடில் இன்றைக்கி முக்கியமானது என்னது அப்படின்னா, அம்முக்கிட்ட காவேரி தான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் காட்டிட்டார். ஆனால் என்னன்னா காவேரி மாதிரி இருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம அம்முக்கு தெரியும். காவேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஏன்னா காவேரி தான் தெரிஞ்சால் நிச்சயமாக காவேரி கிட்ட நம்ம அம்மு சொல்லுவாங்க. அதனால் ஆமாம், அவங்க மிஸ் மாதிரி தான் இருப்பாங்க உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. ஷாப்பிங் வரீங்களா டீச்சர்னு கேட்கும்போது, இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை பார்க்குறதுக்காக வர்றாங்க. நம்ம நினச்சது மாதிரி தான், எல்லோரும் நினச்ச மாதிரி தான் காவேரி விஜய்க்காக ஒரு பொண்ணு பார்க்க போகிறாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் பேசுகிறாங்க தாத்தா கிட்ட. தாத்தா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவன் கல்யாணம் பண்ண பொண்ணையே தான் அவன் இன்னும் நினச்சிட்ருக்கான், கட்டினவளையே தான் மனசில் நினச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லவும் நம்ம காவேரி யோசிப்பாங்க தானே. ஏன்னா அவங்கள மறக்க முடியாது, கல்யாணம் பண்ணவங்கள மறக்க முடியாது. அப்படிங்கும்போது இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே கொஞ்சம் தெரியும் காவேரிக்கு. அப்படியே யோசிக்கிறாங்க. அதோட தொடரும் போட்டாங்க. இனி வர எபிசோடில் நிச்சயமாக விஜய்க்காக பொண்ணு தேடுற மாதிரி எபிசோடு கொண்டு போவாங்க அப்படி தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க.